This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து எப்படி செய்யலான்றது காட்டுறேன். இந்த மாதிரி இது வந்து 1 கப் அளவு, நம்ம வந்து 3 வாழைக்காய் எடுத்துக்கிறதுனால இதில் 2 கப் அளவுக்கு போட போகிறோம். ஒரு சிலர் வந்து நல்லா தடிமனாக கட் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து 1 கப் அளவுக்கே வச்சுக்கோங்க. நாங்கள் நைஸாக கட் பண்ணுறதுனால 2 கப் வச்சுருக்கோம். நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்ப கடலை மாவோட அளவு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். காயை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவுலேயும் வாழைக்காயிலையும் செய்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயை எடுத்துருக்குறோம். நம்ம வந்து 2 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி எடுத்துருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வந்து மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா 1 கப் மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டதை வந்து நீங்கள் வந்து ப்ரீ மிக்ஸாக எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பஜ்ஜி மாவு ப்ரீ மிக்ஸ். இதுக்கப்புறம் இதில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணி பல்க் பேட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி பஜ்ஜி சுடுறவங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலே போதும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த மாவு எந்த அளவுக்கு தண்ணி இழுக்குன்றதை பார்த்து நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து நமக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ கணக்கு என்ன அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1 கப்பு அரிசி. இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு பிரியாது, அதே மாதிரி அதிகமாக எண்ணெய் குடிக்காது, உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கட்டும், கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அங்கே மாவு கரைக்கும் போதே வந்து இங்கே சூடு பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவு வந்து அதிகமாக ஊறிடக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ண உடனே போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து மாவும் ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ பஜ்ஜி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சோളം வந்து மாவை போட்டு பார்த்துருக்கோம். மாவு போட்டவுடனே அது வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவில் முக்கிட்டு லைட்டாக தடவி எடுத்து போடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா, நல்லா முக்கிட்டு இப்படி லைட்டாக ஓரத்தை தடவுனீங்க அப்படின்னா தான் அது நல்லா வரும். இல்லை அப்படின்னா சப்பி போயிடும் பஜ்ஜி. பார்த்தீங்களா, நம்ம ஒன்றுமே பண்ணலை, அது தன்னால் உப்புது பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு வடக்கம்பின்னு சொல்லுவாங்க, சின்ன கோழின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, நம்ம வந்து எந்த சோடா உப்போ எதுவுமே சேர்க்கவே இல்லை, இருந்தாலும் நம்ம பஜ்ஜி உப்பி வருது. அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து அந்த மாவை வந்து நல்லா பக்குவமாக கரைச்சி அதை வந்து லைட்டாக அந்த முக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் லைட்டாக அந்த மாவை வந்து தட்டிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பக்குவமாக வரும். அதே மாதிரி கையை கழுவிட்டு உடனே செய்யாதீங்க. கையில் உள்ள தண்ணி பட்டு எண்ணெய் நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்குற அளவுக்கு வேகணும். நல்லா பபுள்ஸ் நிறையா வரும்போது எடுத்துடாதீங்க, உள்ளே வேகாமல் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்காது. நல்லா இந்த ஓரளவுக்கு பபுள்ஸ் அடங்கி வர ஆரம்பிச்சிருச்சா, அந்த ஒரு பஜ்ஜி பார்த்தீங்களா அடங்கிடுச்சா, அப்போ வெந்துருச்சின்னு அர்த்தம்.
இன்னும் 2 மட்டும் தான் வேகாமல் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க, ஒரு 2 செகண்ட்லேயே வந்துடும். பஜ்ஜி வந்து சீக்கிரமே போட்டு எடுத்துடலாம். நமக்கு டீக்கோ காலையில் டிஃபனுக்கோ இட்லி கூட தோசை கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா வெந்துருச்சு. இன்னொரு தடவை பருத்தி போட்டிங்க எடுத்திங்கன்னா நல்லா உப்பலான மொறு 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 பஜ்ஜி ரெடி. இதே மாதிரி நல்லா கெட்டி சட்னி வச்சு இந்த வாழைக்காய் பஜ்ஜி பரிமாறி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்னு கேட்டு நீங்கள் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே பஜ்ஜி காலி ஆயிரும். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.